சீரற்ற காலநிலை காரணமாக கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் வெள்ளாவளி மண்டூர் பகுதிகளில் உள்ள வயல் நிலங்கள் நீரில் மூழ்கி விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. நவகிரி குளத்திலிருந்து 2 வான்கதவுகள் 4 அடி ஆழத்தில் திறக்கப்படும் போது அதிலிருந்து வெளியேறும் நீர் வெள்ளாவளி மண்டூர் பிரதான பாதை ஊடாக வட்டவளை அணைக்கட்டு மற்றும் முகத்துவாரம் முடக்குமுடி அணைக்கட்டு ஊடாக ஆற்றை சென்றடைகின்றது. எனினும் இவ்வாறு வெளியேற்றப்படும் மேலதிக நீர் ஆற்றை சென்றடைவதற்கு ஏதுவான அளவில் மேல் குறிப்பிட்ட 2 அணைக்கட்டுகளும் இல்லாத காரணத்தினால் வயல் நிலங்களை பாதித்து கொண்டு வெள்ள நீரானது ஆற்றை சென்றடைகின்றது. இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கூறுகையில், வட்டவளை அணைக்கட்டினை அகலப்படுத்தும் பட்சத்தில் எதிர்காலத்தில் வயல் நிலங்களை பாதுகாக்க முடியும் என தெரிவித்தனர். தற்போது 2024 ஏற்பட்ட பாரிய வெள்ளமானது எமது வயல் நிலங்களையும் ஆற்று வண்டுகளையும் பெரிதாக பாதித்திருக்கின்றது. நாங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த வெள்ளத்திலே பாதிப்புற்றாலும் இந்த வருடம் அதீத மழை காரணமாக பாரிய உடைப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த வெள்ளத்திற்கு காரணத்தை நாங்கள் அவதானிக்கின்ற போது எங்களுக்கு அதாவது நவகிரி குளத்திலிருந்து 2 வான்கதவுகள் 4 அடி ஃபுல்லாக திறக்கின்ற போது அதில் வர தண்ணி இந்த அளவை வெளியேற்றக்கூடிய மாதிரி எமக்கு இங்கு வெள்ளாவளி மண்டூர் பிரதான பாதையை ஊடறுத்து செல்லுகின்ற அந்த அணைக்கட்டுகள் காணப்படுது. ஒன்று வட்டவளை அணைக்கட்டு, அடுத்தது முகத்துவாரம் முடக்குமுடு அணைக்கட்டுகள். இந்த அணைக்கட்டு ஊடாக செல்லுகின்ற தண்ணியும் குளத்திலிருந்து வர தண்ணி, அதே போல இக்னியாகல குளத்திலிருந்து வர வடிஜல் தண்ணி, எல்லா தண்ணியும் சேர்ந்து ஒரே விந்து வார நேரம் இந்த அணைக்கட்டு ஊடாக இந்த தண்ணி அளவும் பேராற்றுக்கு செல்ல முடியாமல் இருக்கின்றது. இப்போ தண்ணியின் அழுத்தம் காரணமாக என்ன செய்யுதுன்னா, அணைக்கட்டில் ஒரு குறிப்பிட்ட தண்ணி போக ஏனைய தண்ணி அளவும் அந்த அழுத்தத்தால் வயல் நிலங்கள் ஆற்றுக்கட்டுகளை உடைத்து கொண்டு வயல்களை பாதித்து கொண்டு போகிறது. இவ்வாறான வேலை திட்டங்கள் இவ்வாறான அழிவுகள் வாரத்துக்கு பிரதானமாக இந்த அணைக்கட்டை நாங்கள் அகலப்படுத்தினால் எதிர்காலத்தில் இந்த அணைக்கட்டூடாக தண்ணீரை செலுத்துவதன் மூலம் பேராத்துக்கு எமது வயலின் அழிவுகளை குறைத்து கொள்ளலாம். உதாரணமாக மண்டூர் வட்டவளையில் பல்வேறு உடைப்புகள் எடுக்கப்பட்ட கட்டுகளில் உதாரணமாக 700 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் இங்கே பாதிக்கப்பட்டிருந்தது. அதே போல் ஆதவன் கவனுக்கு உட்பட்ட ஓட்டனுமாரி கண்டத்திலே 400 ஏக்கரும், சின்னவரவெட்டை கண்டத்தில் அதே மாதிரி கரையாங்கண்டி போன்ற வயல்கள் பாரிய அளவில் அழிவுக்குட்பட்டிருக்கின்றது. இந்த அழிவுகளை எதிர்காலங்களிலே வராமல் தடுப்பதற்கு நாங்கள் இந்த அணைக்கட்டுகளை அகலப்படுத்த வேண்டும். உதாரணம் வட்டவள அணைக்கட்டு 9 கேட் இருக்கு. அந்த 9 கேட்டு ஊடாக நாங்கள் ஒரு கேட்டு 2 அடி தண்ணி குளத்தில் திறக்கிற தண்ணியை தான் அனுப்பலாம் அந்த அணைக்கட்டு ஊடாக. ஆனால் இங்கே 2 கேட் 4 அடி ஃபுல்லாக திறக்கிற நேரம் இந்த தண்ணி அளவும் போகக்கூடிய மாதிரி காணாம இருக்கு. ஆதலால் இந்த வட்டவள அணைக்கட்டு மற்றும் ஏனைய அணைக்கட்டுகளையும் அகலப்படுத்தி எதிர்வரும் காலங்களிலே எமது விவசாயிகள் பாதிப்புறாத வண்ணம் இந்த அணைக்கட்டுகளை அகலப்படுத்தி தந்தால் எதிர்காலத்தில் விவசாயிகள் இந்த பிரதேச மக்கள் அனைவரும் நன்மையடையார்கள் என கேட்டு இந்த அணைக்கட்டை துரிதமாக அமைத்து தருவதற்கு நீர்ப்பாசன திணைக்களம் வழிகோல வேணும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.